இது டிவிகேக்கு எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க? டிவிகே 234 தனித்து போட்டினா அவங்க வேலையை அவங்க பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். இப்ப வரைக்கும் டிவிகேவோட காங்கிரஸ் வரும், இல்ல காங்கிரஸ்ல இருந்து ஒரு குரூப்பாவது வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை பேச்செல்லாம் இருக்கிறதுனால அவங்களுடைய செயல்பாடுகளும் ஒரு மாதிரி முடக்கப்பட்டு அல்லது இவங்களுடைய வருகைக்காக காத்திருக்கிற மாதிரி தெரியுது. இல்ல அந்த கட்சிக்கு வந்து பிரச்சனையே இல்லை இந்த எலெக்ஷனுக்கு. அதாவது நீங்க அதாவது வந்தா சந்தோஷம், வரலைன்னா ரொம்ப சந்தோஷம்ன்றது மனநிலையில தான் அந்த கட்சி இந்த எலெக்ஷனை சந்திக்கும் இல்லையா? இப்ப நீங்க காங்கிரஸ் வரல என்ன ஒண்ணுமே இல்லையா? அது பாட்டு வந்து அதோட வெற்றி தோல்வி காங்கிரஸால உள்ள வர்றதுனால வந்து கூடுதலா ஏதாவது கொஞ்சம் பலம் கிடைக்கும்ன்ற ஒரு பேச்சுவார்த்தை தான் இருக்கே தவிர, காங்கிரஸ் இல்லாத சூழ்நிலையிலே தாவக உள்ள வந்ததுனால அதுக்கு பலம் இருக்குன்ற பேச்சுவார்த்தை வந்துருச்சுல. அப்ப காங்கிரஸ் வர்றதுனால மட்டுமே தாவக வந்து பலம் பெற போறது கிடையாது. காங்கிரஸ் வர்றதுனால கூடுதலா கொஞ்சம் வந்து பலம் கிடைக்கலாம். ஆனா வரலைனால அதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. காங்கிரஸ்க்குள்ளேயே ஒரு குரூப் இருக்கிற ஆல்ரெடி இருந்து அதிகாரத்தை அனுபவித்து பழகியவர்கள் வந்து திமுக விட்டு வெளியேற மாட்டாங்க இல்லையா? அப்போ புதுசா இது வரைக்கும் வந்து அதிகாரம் கிடைக்காதவர்களும் மற்றவர்களும் தான் காங்கிரஸை வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க தாவேகா கூட போகணும்னு நினைப்பாங்க. அப்ப காங்கிரஸுக்குள்ளேயே இது இரு பிரிவுகளா கண்டிப்பா பிரிஞ்சுதான் இருக்கு. இப்ப தாவேகா கூட போனா நமக்கு வந்து 60 சீட்டு கன்ஃபார்ம்யா, 60 எவ்வளவு வாங்குவோம் நம்ம, இங்க போனா 20 தான் இருக்கு, கூடுதலா 40 பேர் கேண்டிடேட் ஆகிறாங்க. அப்போ ஒரு புதுசா ஒரு இது வரைக்கும் காங்கிரஸ்ல யூத் காங்கிரஸ்க்கு ஒரு 20 பேருக்கு புதுசா சீட் கொடுக்கலாம். அந்த 20 பேருன்றது புதிய வரும் காங்கிரஸ்க்குள்ள. இதே திமுக குள்ள போனா இது நடக்காது. அதாவது இந்த காங்கிரஸ் வெளியேறுன்றதை வந்து கண்டிப்பா வெளியேறணும் நம்மளால சொல்ல முடியாது, வெளியேறாதுன்னு சொல்ல முடியாத அளவுக்கு தான் இருக்கு. அவங்களே வெளியேறட்டும்னு ஒருவேளை திமுக நினைக்கலாம், இல்ல அவங்களே வெளியேற்றட்டும்னு ஒருவேளை காங்கிரஸ் நினைக்கலாம் இல்லையா? முடிவுக்கு வராம தான் இருக்காங்க, முடிவு வர மாதிரி இருக்காங்க. அதாவது எப்படின்னா நீங்க ஒரு முடிவு எடுத்தாகணும்ல.